அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஜெயின் பப்ளிக் ஸ்கூலுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் இருந்து ஆசிரியர் பெருமக்களை அழைத்து விருது கொடுத்திருக்கிறார்கள். தன்னிடம் தன்னிடம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்து ஆசிரியர்களை வரவழைத்திருக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்களை ஒரு ஆசிரியர் தினமாக அவர்கள் கொண்டாடி இருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதனால் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இது மாதிரி பள்ளிகளுக்கு வரும்பொழுது எப்பவுமே நினைப்பது உண்டு, தேசிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை NEP பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா பல்வேறு மொழியை சார்ந்த குழந்தைகள் படிக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம தாய்மொழி ஆங்கிலம், இன்னொரு மொழி அதை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. இதை ஏன் அரசியலாக்குகிறார்கள் தமிழகத்தில் என்று தெரியவில்லை. அதனால்தான் மரியாதைக்குரிய மத்திய கல்வி அமைச்சர் அவங்க சொன்னது, இதுல தமிழகத்தில் இதை அரசியலாக்காம இன்னைக்கு ரேவந்த் ரெட்டியை வச்சு ஒரு கூட்டம் கூட்டுகிறார் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள். ரேவந்த் ரெட்டி காங்கிரஸை சார்ந்தவர். காங்கிரஸை சார்ந்த அத்தனை தமிழகத்தை சார்ந்த தலைவர்களும் இன்னைக்கு கல்வியில் தமிழகம் தலை சிறந்து இருக்கிறதுக்கு காரணம் அடிப்படையில் காமராஜர் என்பதை அங்கே சொல்வார்களா? ரேவந்த் ரெட்டி அதை சொல்வாரா? ஏன்னா அதை கேட்கிறேன்னா, அப்படியே காங்கிரஸ் திமுக அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு யார் எது சொன்னாலும் கிராமம் வரைக்கும் குழந்தைகளை பள்ளிக்கு வர வைத்து அவர்களுக்கு மதிய உணவு கொடுத்து அவர்களை உணவோடு கல்வியும் கொடுத்தது காமராஜர் அவர்கள். ஆக எல்லா மாநிலத்தையும் விட தமிழகம் கல்வியில் தலை சிறந்து இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையில் அடித்தளம் விட்டவர், அஸ்திவாரம் விட்டவர் மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள். இதை அவர்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. ஏன்னா கூட்டணியில் இருந்தோன்னா எல்லா பேருமே அப்படியே திமுகவிற்கு கொடுத்து விடுவார்கள். அதனால் இன்று நான் ரேவந்த் ரெட்டியோடு சொல்றேன், கேட்டுக்கொள்கிறேன், இங்கே அடித்தளம் அமைத்ததற்கு காமராஜரை காங்கிரஸுக்குள்ள அடைக்க முடியாது. ஏன்னா அவர் இருக்கும்போதே இந்திரா காங்கிரஸ் அவரை உதாசீனப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். எமர்ஜென்சி பீரியட்ல அவர்கள் இந்திரா காங்கிரஸ் ஏன் இப்படி செய்கிறது என்பது மனவேதனை அடைந்தவர். அதனால காமராஜர் அவர்கள் ஒரு பொது தலைவர், ஒரு கல்விக்கு கண் கொடுத்த தலைவர். அதனால அவரை காங்கிரஸ்கான அவர்களே கொண்டாட மறுக்கிறார்கள். அதனால இன்னைக்கு கல்விக்கு இந்த கொண்டாடும் பொழுது காமராஜருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை நான் முதலமைச்சரிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு திருநெல்வேலியில் பள்ளியில் ஒரு பையன் ஸ்கூல் பேக்லேருந்து அறிவாள் எடுத்திருக்கான். அறிவாற்றல் மிக்கவர்களாக மாணவர்கள் இருக்கிறார்களா என்பதை மாறி அறிவாள் வைத்திருப்பவர்களாக மாணவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்பது கவலை அளிக்கக்கூடியது. ஆக வகுப்பறைகள் வன்முறை அறைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது திமுக ஆட்சியில். அதனால் இதையெல்லாம் முதலில் அவர்கள் கண்காணிக்க வேண்டும். அதனால் நாங்கள் கல்வியில் சிறந்தோம் என்று மறுபடியும் ஒரு டான்ஸு, பாட்டு, உடனே ஒரு திரைப்படம் மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தாமல் அது நீங்கள் என்னைக்கு கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு என்ற பெயர் எப்போ எடுக்க முடியும்னா, புதிய கல்விக் கொள்கையையும் பின்பற்றி எல்லா மாநிலங்களுக்கு இணையாக தமிழகத்தில் உள்ள மாணவர்களை படிக்க வைத்து நான் கேட்குறேன். இன்னைக்கு புதிய கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நீங்கள் ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறீர்கள். தனியார் பள்ளியில் கிடைக்கிற அத்தனை வாய்ப்பும் அரசாங்க பள்ளியில் கிடைக்குதா? தனியார் பள்ளியில் 3 மொழிகளை படிக்கிறாங்களே, அரசாங்க பள்ளியில் மாணவர்களுக்கு அது கிடைக்குதா? தனியார் பள்ளிகளில் இந்த NEP என்பது அதிகமான தொழில்நுட்பத்தோடு கூடிய பயிற்சி, அது தனியார் பள்ளியில் கிடைக்குது. அது அரசாங்க பள்ளியில் கிடைப்பதை நீங்கள் கெடுக்கிறீர்களே. ஆக இன்னைக்கு அரசாங்க பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் உலக இந்தியாவில் உள்ள அந்த ஒரு கணக்கெடுப்பு ஆய்வு என்ன சொல்கிறது என்றால், தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் என்ன அந்த வகுப்பிற்கு ஏற்றால் போல் கணக்கு போடுவதோ கூட்டுவது கழித்துவதோ இன்னும் அவர்கள் பயிற்சி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று தெளிவாக சொல்கிறது. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டாடின மாதிரி கல்வியை சிறந்த தமிழ்நாடுன்னு கொண்டாடுறதை விட கல்வியை தமிழ்நாடு எப்படி முன்னேற்ற வேண்டும் என்றதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.